Hi guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வண்டி டொயோட்டால இருந்து பட் ஹைக்ராஸ் கிடையாது. டொயோட்டாவோட பீஸ்ட்னு சொல்லக்கூடிய ஃபார்ச்சுனர். நம்ம இதுக்கு முன்னாடி ஃபார்ச்சுனரோட லெஜெண்டர் வேரியன்ட்ஸ்ல ஸ்டேஜ் 1 அண்ட் ஸ்டேஜ் 2 பார்த்திருக்கோம். அதோட லைட் அவுட்புட்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு ரெகுலர் வேரியன்ட் ஃபார்ச்சுனர் பார்க்க போறோம். அதாவது சிங்கிள் ப்ரொஜெக்டரோட வரக்கூடிய வேரியன்ட். வெல்கம் டு Retrofit Chennai and Karur. மணி சார், நீங்க எங்க சார் இங்க? இந்த ஃபார்ச்சுனர்ல பாத்தீங்க அப்படின்னா 2018ல ஒரு செகண்ட் ஜெனரேஷன் கொடுக்குறாங்க. கம்ப்ளீட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே மாத்தி சூப்பரா ஒரு மாடர்னான ஃபினிஷ்ல கொடுக்குறாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருந்துச்சு. ஃபாக் லேம்ப்ல ஒரு 3 இன்ச் ஃபாக் லேம்ப் கொடுத்திருந்தாங்க அண்ட் ஹெட்லைட்லயுமே 3 இன்ச் எல்இடி ப்ரொஜெக்டர் கொடுத்திருந்தாங்க. அது பெர்ஃபார்மன்ஸ் பத்தலங்கிற பட்சத்துல நம்ம ஃபாக் லேம்ப்ல ஈஸியா ஒரு ஃபாக் ப்ரொஜெக்டர் போட்டு ஈஸியான ஒரு அப்கிரேட் கொடுக்குற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. பட் ஆனா இந்த 2021ல தேவையில்லாம வந்து எல்லாத்தையும் சொதப்பிட்டாங்க. அதாவது ஹெட்லைட் இன்னும் ஸ்லீக் ஆகி அதுல 3 இன்ச்ல இருந்த எல்இடி ப்ரொஜெக்டர் இன்னும் சுருக்கி ஒரு 2.5 இன்ச் ஆக்கிட்டாங்க. அண்ட் ஃபாக் லேம்ப் எதுக்கு எரியுதுன்னே தெரியாம ஒரு சீரியல் செட் மாதிரி ஒரு ஃபாக் லேம்ப் குட்டியா ஒன்னு கொடுத்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் சிரிச்சுக்கணும். அரௌண்ட் 2 இன்ச் சைஸ் கூட வராது. அந்த லெவல்ல தான் வந்து அந்த ஃபாக் லேம்ப் இருக்கு. எங்கடா இருக்கு? கூடவே தான் இருக்கு. அண்ட் அது வந்து லைட் ஆன் ஆச்சுன்னா பக்கத்துல நம்ம வீட்டுல நார்மலா வந்து இந்த 5 வாட்ஸ் 3 வாட்ஸ் எல்லாம் பல்ப் போடுவோம்ல, குண்டு பல்பு, அந்த அளவுக்கு கூட அதுல வெளிச்சம் வராதான். அவன சொல்லி நிறுத்துங்களா? சோ அந்த அளவுக்கு சின்னதா ஒரு ஃபாக் லேம்ப் கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ண முடியும் அண்ட் ஹெட்லைட்ல என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அண்ட் இந்த ஹெட்லைட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2.5 இன்ச் ஒரு நல்ல எல்இடி ப்ரொஜெக்டர்ல கொஞ்சம் அழகான ஒரு எல்இடி ப்ரொஜெக்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபாக் லேம்ப்ல ஒரு குட்டி ஃபாக் லேம்ப் இருக்கு. இதுக்கு ரெண்டுத்துக்குமே நம்ம அப்கிரேட் பண்ண போறோம். ஹெட்லைட்க்கு நம்ம சஜஸ்ட் பண்ற 2 ஆப்ஷன்ஸ் இங்க இருக்கு. ஒன்னு ஸ்கைஃபை லேசர், இன்னொன்னு ஏரோ எக்ஸ்ஆர். ஸோ இந்த ரெண்டோட லைட்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ்ல நிறைய பார்த்துருப்பீங்க. பட் இன்னைக்கு பர்டிகுலரா ஃபார்ச்சுனருக்கு இது என்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதுங்கிறத பாக்குறோம். அண்ட் ஃபாக் லேம்ப்ல நம்மளோட ஒன் அண்ட் ஒன்லி ட்ரைகலர் யூனிட். நம்மள எதுலயுமே ட்ரைகலர் வராது. நம்மளதுல என்ன சொல்லுவோம் அப்படின்னா மல்டி ஜோனல் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். பட் இதுல பாத்தீங்க அப்படின்னா ட்ரைகலர் ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ ட்ரைகலர் ஃபங்க்ஷன்ங்கிறது இதுல 2 விஷயம் தெரியுது உங்களுக்கு. ஸோ இதுல கீழே இருக்கிறது லோ பீம் பிளஸ் கன்வென்ஷனல் ஷட்டர் டைப் ஹை பீமும் வரும். அண்ட் மேல இருக்கிறது வந்து டைரக்ட் ஷூட்டர் ஹை பீமுக்கு மட்டும். அந்த லோ பீம்ல 3 கலர் ஆப்ஷன் வந்துடும். ஒன்னு 6000 கெல்வின் ஒயிட், ரெண்டாவது 4300 கெல்வின் வார்ம் ஒயிட், அண்ட் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா 3000 கெல்வின் பியூர் எல்லோ. ஸோ இது எல்லாமே இந்த லோ பீம் ஆப்ஷன்ல வந்துரும். லோ பீம்ல நீங்க ஹை பீம் ஆன் பண்ணும்போது கன்வென்ஷனலா ஓபன் ஆகிற ஷட்டர் ஓபன் ஆயிடும். ஸோ ஷட்டர் ஓபன் ஆகும்போது உங்களுக்கு லோ பீம்ல என்ன கலர் நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதோட கலர் ஓபன் ஆயிடும் ஹை பீமா. அண்ட் அடிஷ்னலா இதுல வந்து பியூர் ஒயிட் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல ஒரு ஒய்டான ஹை பீம் ஸ்பாட் வந்து இதுல இருந்து வரும். இதுவுமே வந்து ஆல்மோஸ்ட் நம்மளது எல்லாமே வந்து சோகால்டு லேசர்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் தான் எல்லாமே. பட் பியூர் ப்ராப்பர் லேசர் அப்படின்னா இவன் ஒருத்தன் தான், ஸ்கைஃபை லேசர் மட்டும் தான். பட் எல்லாமே மார்க்கெட்ல சொல்றது படி பார்த்தோம்னா எல்லாமே நம்ம கிட்ட இருக்கிறது எல்லா ப்ரொஜெக்டருமே லேசர் ப்ரொஜெக்டர்ஸ் தான். இவன்டா ஆமாடா இவன்டா. இதெல்லாம் தான் இந்த 3 ஐட்டம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வண்டியில. இன்னைக்கு நம்ம 2 வண்டி பார்க்க போறோம். அந்த 2 வண்டியில பாத்தீங்கன்னா ஒண்ணுல ஹெட்லைட்ல ஸ்கைஃபை லேசர் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். இந்த நோவா 2R யூஸ் பண்ணும்போது ஆக்சுவலா எங்களுக்கு பர்சனல் ஃபேவரட் நோவா 2Rோட அந்த எல்லோ லைட் ஃபாக் லேம்புக்கு வச்சுட்டு ஹெட்லைட் ஆன் பண்ணி யூஸ் பண்ணும்போது சூப்பரா இருக்கு. அதுவும் அந்த ஏரோ எக்ஸ்ஆர் சூஸ் பண்ணும்போது அது பாக்குறதுக்கே ஒரு பயங்கரமான ஒரு நல்லா இருக்கு, அப்பீலிங். அதாவது வண்டி ஓட்டும் போது நமக்கு லைட்டை பார்க்கும்போதே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும்ல, அந்த மாதிரி இருக்கு. அதாவது ஒரு ஷார்ட் கவர் ரேஞ்ச் வந்து இதோட எல்லோ கவர் ஆயிடும். அதுல இருந்து ஒயிட் எடுத்துட்டு போகும். அந்த ஒயிட் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் ஹை பீம் ஆன் ஆகும் போது ஆல்மோஸ்ட் அந்த ஒயிட்டோட அந்த ஹை பீமும் மர்ஜ் ஆகி ஃபுல் வார்ம் ஒயிட் வந்துருது. அந்த வெளிச்சமே பார்க்கறதுக்கு ரொம்ப லவ்விங்கா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பை த சேம் டைம் உங்களுக்கு விஷனும் பர்ஃபெக்டா இருக்கு. அண்ட் லோ பீம்ல இது எதுவுமே கண்ணு கூசாது. அதுதான் பெரிய ஒரு அட்வான்டேஜ். அண்ட் இந்த வண்டி வந்து ரொம்ப ஹைட்டான ஒரு பொசிஷன்ல இருக்கும். அதாவது உங்களுக்கு இதோட ஹெட்லைட்டே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு 44 இன்ச்சஸ் கிட்ட வந்து ஹைட் இருக்கு. கிரவுண்ட் லெவல்ல இருந்து 44 இன்ச்சஸ் ஹைட்ல இருக்கும்போது இது வந்து அலைன்மெண்ட் பண்றது கொஞ்சம் காம்ப்ளிகேஷனா இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல வச்சு நம்ம யூஸ்வலா இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 1 2 3 4 5 சொல்லி அந்த ஹெட்லைட் லெவலர் ஃபங்க்ஷன் இருக்கும் மற்ற கார்ல. பட் ஃபார்ச்சுனர்ல இனோவா கிறிஸ்டாலே அது கிடையாது. இனோவா கிறிஸ்டால பேஸ் வேரியன்ட்ல மட்டும் இருக்கும். பட் ஃபார்ச்சுனர் அண்ட் அதர் வேரியன்ட்ஸ் ஆஃப் கிறிஸ்டால லெவலர் ஃபங்க்ஷன் இருக்காது. உங்க வண்டியில எவ்வளவு வெயிட் இருக்கு, பின்னாடி சஸ்பென்ஷன் எவ்வளவு இறங்குதோ அதுக்கேற்ற மாதிரி இது வந்து ஆட்டோமேட்டிக்கா மூவ்மெண்ட்ல வந்து ஃபிக்ஸ் ஆயிடும். ஸோ அதனால நம்ம பிரைமரியா ஃபிக்ஸ் பண்ற லைன்னா அதுக்கு வந்து ஒரு பேஸ் மேல ஏத்துறதோ கீழே இறக்குறதோ அது வந்து ஃபாலோ பண்ணிக்கும். ஸோ அதனால இதை நாங்க இது இவ்வளவு ஹைட்ல இருக்கனால நாங்க வந்து ரிப்பீட்டடா இதை வந்து ஃபார்ச்சுனர் மட்டும் ரிப்பீட்டடா நாங்க செக் பண்ணி இதை அலைன்மெண்ட் பண்ணணும். ஏன்னா அதே லெவல்ல ஹைட்ல வச்சோம் அப்படின்னா ஒரு 4 feet ஹைட் அப்படி ஆல்மோஸ்ட் 4 feet ஹைட்டுங்கும் போது ஆப்போசிட்ல வந்து வர வண்டிங்க ஒரு செடானோ ஒரு ஹேஷ்பேக்கோ வருதுன்னா அவங்க உட்காந்துட்டு வந்துட்டு இருக்கும்போது அவங்க ஐ சைட் பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 3 to 4 feet உள்ளதான் இருக்கும். ஸோ அவனால என்ன ஆகுதுன்னா இதோட டைரக்ட் அந்த லோ பீமோட ரேஞ்ச்லயே அவங்களோட ஐ பாயிண்ட் வந்துடும்.
ஸோ அதனால வந்து இது என்ன பண்ணணும்னா நாங்கள் பர்பஸ்ஃபுல்லாக ஹைட்டை கம்மி பண்ணி ஆகணும். ரெகுலராக மற்ற வண்டிங்க பண்ணுற ஹைட் அலைன்மெண்ட்டை விட இந்த வண்டிக்கு ஃபார்ச்சுனருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்டை வந்து கொஞ்சம் இறக்கி தான் வச்சாகணும். பட் ஓட்டும் போது அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அது டீவியேஷன் தெரியாது. ஸோ இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா இது கொஞ்சம் சிம்பிளான மெத்தட் தான். ஏன்னா நாங்கள் இதை வந்து ஒரு இன்ஜினியரிங் பண்ணி ப்ராப்பராக இதை வந்து 3Dல டிசைன் பண்ணி இதுக்கு டைரக்டா ஃபிக்ஸ் ஆகக்கூடிய ஃப்ரேம்ஸை நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால வந்து இந்த இன்ஸ்டாலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலராக இந்த ஸ்கைஃபை இன்ஸ்டால் பண்ண இந்த வீடியோவில் வர வண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நாளில் 2 வண்டி பண்ணியிருக்கோம். இந்த பர்டிகுலர் கஸ்டமர் ஆந்திராலேருந்து ஸ்பெசிஃபிக்காக எங்ககிட்ட ஃபார்ச்சுனர் நிறையா இருக்கு. பட் ஆனால் எதுலையுமே வெளிச்சம் பத்தல. உங்கள் வீடியோ பார்த்ததுல நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது, நல்ல நாலேஜ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதை பார்த்து நாங்கள் உங்ககிட்ட எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திராலேருந்து 2 வண்டி ஒரே நாளில் எடுத்து வந்தாங்க. அண்ட் இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாமே நம்மகிட்ட ரெடியாக இருக்கனால 2 வண்டி ஒரே நாளில் ஃபினிஷ் பண்ணி அலைன்மெண்ட் கேலிப்ரேஷன் எல்லாமே பண்ணி அவங்க ரொம்ப சந்தோஷமா வண்டியை ரிட்டர்ன் எடுத்துட்டு போனாங்க. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக அப்கிரேட் பண்ணி கொடுத்தோம். அண்ட் ஆரோ எக்ஸ்ஆருமே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன். கஸ்டமர் வந்து இவருமே வந்து ரொம்ப எமர்ஜென்சியில் இருந்தார். அன்னைக்கு நைட்டை வந்து ஏர்லி மார்னிங் அவங்க வந்து ட்ராவல் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் வந்து லைட் இல்லாமல் எங்களால் பண்ண முடியல. ஹில் ஸ்டேஷன்ஸ் வேறு போகிறோம், அதனால் பெஸ்ட்டான லைட் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அப்போ வந்து அவங்க கேட்ட ஆப்ஷன் வந்து ப்ரிஃபரபுளாக எக்ஸ்ஆர் தான் கேட்டிருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த எக்ஸ்ஆரோட ட்ரிபிள் டைரக்ட் ஷூட்டர் அந்த வார்ம் ஒயிட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு அந்த ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருந்தோம். இப்பயும் போல யூஸ்வலாக பண்ணுற விஷயங்கள் தான். ஸோ பம்பரை ரிமூவ் பண்ணுறோம். பம்பரை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபார்ச்சுனரில் பெரிய தலைவலியே இந்த பம்பர் ரிமூவ் பண்ணுறது தான். ஒரு சில ஃபார்ச்சுனர்ஸ் ஓகே, பட் மெஜாரிட்டி ஆஃப் ஃபார்ச்சுனர்ஸில் இந்த கொடி ஃபிளாக் போஸ்ட் வந்து வச்சிடுறாங்க. அதை கழட்டுறதுக்கே வந்து எங்களுக்கு தனியாக வந்து ஒரு ஸ்டடிஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. ஆனால் பேசிக்காக வந்து லேம்ப் போஸ்ட் போடுறவங்க ஜஸ்ட் மேலே ஒரு 2 போல்ட்டை வச்சு ஒரு கிளாம்ப்ஸ்ல ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இந்த லேம்ப் போஸ்ட்டை பிடிச்சி ஆட்டினா வண்டியை ஆடுற அளவுக்கு ஹெவியாக போடுறவங்க என்னென்னமோ இன்ஜினியரிங் பண்ணி கீழேருந்து சேசியில இருந்தெல்லாம் வந்து ஒரு பெரிய பைப் எடுத்துட்டு வந்து எப்படியோ ஃபிக்ஸ் பண்றாங்க. அதெல்லாம் ரிமூவ் பண்றதுக்குள்ள எங்களுக்கு வந்து அதுக்கே வந்து ஒரு டைமிங் தனியாக தேவைப்படுது. பம்பரை ரிமூவ் பண்றதுக்கு என்னமோ ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். ஃபார்ச்சுனரோட பம்பர் அவ்வளோ சிம்பிளா இருக்கும். பட் ஆனால் ஃபிளாக் போஸ்ட் இருக்கு இல்லையா, அதை ரிமூவ் பண்றதுக்கு எப்படியும் ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் மினிமம் எடுத்துருது. அந்த அளவுக்கு வந்து அது காம்ப்ளெக்ஸா இருக்கு. பட் அந்த லேம்ப் போஸ்ட் வந்து அந்த வண்டிக்கு ஒரு தனி அழகு. சாரி, ஃபிளாக் போஸ்ட். ஸோ அதை ரிமூவ் பண்ணி நம்ம ஹெட்லைட்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்ல யூஸ்வலாக வந்து சிங்கிள் பிளக் தான் இருக்கும். ஸோ சிங்கிள் பிளக் பண்ணி ஹெட்லைட்டை ரிமூவ் பண்ணுறோம். அண்ட் கிளாஸை சேஃபாக ஓப்பன் பண்ணி வண்டி உள்ளே வச்சிருவோம். கிளாஸில் எந்த ஒரு வேலையுமே கிடையாது. அதுக்கப்புறம் ஹெட்லைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செராமிக் கைண்ட் ஆஃப் ஒரு ஃப்ரேமில் இந்த ஒரிஜினல் ப்ரொஜெக்டர்ஸ் ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இந்த ஒரிஜினல் ப்ரொஜெக்டர் அப்படியே வெளியில் எடுத்துட்டு இந்த செராமிக் ஃப்ரேம் மேலே நம்ம டிசைன் பண்ணியிருக்க ஒரு பிளாஸ்டிக் ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணுறோம். அந்த பிளாஸ்டிக் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரொஜெக்டர் மவுண்ட் ஆயிருக்கும். ஸோ இது வந்து டைரக்ட் ஃபிட், எந்த ஒரு ஆல்ட்ரேஷனுமே கிடையாது. ஸோ இது இவ்வளோ டைரக்ட் ஃபிக்ஸாக இருக்கனால நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஃபார்ச்சுனர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 12-1 மணிக்கு எடுத்து வந்தீங்கன்னா கூட நைட் டெலிவரி கொடுத்துடலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். மற்ற வண்டிங்க கூட இந்த லெவல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த லெவலர் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, 0, 1, 2, 3, அது கூட வந்து நாங்கள் வந்து ஒரு ப்ரீ கேல்குலேஷனில் நீங்கள் சன்செட்டுக்கு முன்னாடி கேட்குறீங்கன்னா கூட எங்களால் உங்களுக்கு கைட் பண்ணி இந்த லெவலில் வச்சு ஓட்டுங்க, இந்த ஒரு மாதிரி ஒரு பீம் பேட்டர்னில் இருக்கணும், இந்த லெவல் வந்து இவங்க ஒருத்தங்க நடந்து வராங்கன்னா இவ்வளோ ஹைட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம கைட் பண்ணி கொடுத்துடலாம். பட் இந்த வண்டி வந்து கம்பல்சரி ஆஃப்டர் சன்செட் தான் கொடுத்தாகணும். ஏன்னா வந்து இதோட அலைன்மெண்ட் வந்து பர்ஃபெக்டாக அப்போ தான் வந்து எக்ஸாக்டாக செட் பண்ண முடியும். ஸோ இந்த 2 ப்ரொஜெக்டரில் நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ப்ரொஜெக்டரை தூக்கி உள்ளே மாட்டிட்டு டேரெக்டாக கனெக்ஷன், அதாவது நம்ம வந்து யூஸ்வலாக இந்த மாதிரி ஹெவி ப்ரொஜெக்டர்ஸ் போடும்போது அடிஷ்னலாக பிளக் அண்ட் பிளே ஒயரிங் ஹார்னஸ் கொடுத்துருவோம். ஸ்டாக் ஒயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பவர் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு சஃபிஷியண்டாக இருக்காது. ஸோ அதனால அடிஷ்னலாக ஒரு ஒயரிங் ஹார்னஸ் கொடுத்துருவோம். ஸோ இதையும் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது, டீகோடர் ஃபிக்ஸ் பண்ணலன்னா உங்களுக்கு வந்து உள்ள வந்து வார்னிங் காட்டும், ஹெட்லைட் மால் ஃபங்க்ஷன் ஆயிருக்கு, நீங்க பக்கத்தில் சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துட்டு போங்கன்னு வார்னிங் காட்டிடும். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம இதில் டெடிகேட்டட் ஒரு டீகோடர் யூஸ் பண்றோம். ஸோ இந்த டீகோடரை இதில் நாங்கள் இன்டர்னலாக கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ அதை கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த வார்னிங் உங்களுக்கு வராது. உள்ள சிஸ்டம் வந்து அந்த டீகோடரை அக்செப்ட் பண்ணி உங்களுக்கு எந்த ஒரு எரரும் காமிக்காது. அண்ட் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு சீம்லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ அதையும் மாட்டி கிளாஸை எடுத்து டேரெக்டாக மவுண்ட் பண்ணிடலாம். எந்த ஒரு இந்த கிரைண்டிங் சிப்பிங் எதுவுமே இந்த வண்டிக்கு தேவையில்லை. டைரக்ட் ஃபிக்ஸிங், கிளாஸ் எடுத்து லாக் பண்ணோம் அப்படின்னா ஒர்க் முடிஞ்சது. அண்ட் ஃபாக் லேம்பை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இருங்க இன்னொரு ஃப்ரேமையும் காட்டுறேன். ஸோ இந்த ஃப்ரேம் இதில் டைரெக்டாக இப்படி மவுண்ட் ஆகிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைன்ஸ் வந்து, அதாவது மவுண்டிங் பாயிண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது. பாருங்க, ஆக்சுவலாக இந்த 4 மவுண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஃபார்ச்சுனருக்கு 3 தான் யூஸ் ஆகும். 3, 1, 2, 3 அந்த மாதிரி 3 ஸ்க்ரூ பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். பட் ஆனால் மேலே கீழே இருக்கும். ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும், ஒரு சைடு வந்து கீழே இருக்கும். இது வந்து டொயோட்டோ பிராக்கெட்ஸ் எல்லாமே, டொயோட்டோ கிறிஸ்டா இல்லை நீங்கள் பழைய வண்டிங்க எடுத்துக்கிட்டீங்க, இல்லை ஹைக்ராஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, ஃபார்ச்சுனர் எடுத்தாலும் சரி, இந்த மாதிரி மேலே கீழே தான் வரும். ஈவன் அது 3 இன்ச் ப்ரொஜெக்டராக இருந்தாலும் சரி,
2-inch ப்ரொஜெக்டராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி மேலே கீழே தான் வரும். ஸோ அதனால தான் வந்து ஒரு யூனிவர்சல் ப்ரொஜெக்டராக ஒரு ப்ரொஜெக்டர் வருது அப்படின்னா அதை டேரெக்டாக எடுத்து மாட்ட முடியாது. ஆனால் யூனிவர்சல் ஃபாக் ப்ரொஜெக்டர்ஸில் வந்து 4 பாயிண்ட்டுமே ஈவனாக இருக்கும். இந்த மாதிரி மேலே கீழெல்லாம் இல்லாமல் ஒரே ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ ஃபார்ச்சுனர், டொயோட்டோ ஹைக்ராஸ் இந்த மாதிரி டொயோட்டோ வண்டிங்க எல்லாத்துக்குமே ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த டெடிகேட்டட் டொயோட்டோ ஃப்ரேம் இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் ப்ளக் அண்ட் ப்ளே பண்ண முடியும், ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ண முடியும், அலைன்மெண்ட் கரெக்டாக பண்ண முடியும். அந்த மாதிரி நம்ம இந்த ப்ரொஜெக்டரை இதில் மவுண்ட் பண்ணி ஒரிஜினல் அந்த குட்டி ஃபாக் லேம்ப் எடுத்துட்டு இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயுமே அலைன்மெண்ட் ஸ்க்ரூ வந்துடும். கீழே இங்கே ஒரு தெரியுது பார்த்தீங்களா, இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இன்னொரு ஸ்க்ரூ ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். அந்த ஸ்க்ரூ மூலயமா இதுக்குமே அலைன்மெண்ட் பண்ணிவிடுவோம். இந்த அலைன்மெண்ட்டுங்கிற விஷயத்தை நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இதை வந்து ப்ராப்பராக கேலிப்ரேட் பண்ணனால ஒரு விஷயம் நம்மளால் கேரண்டி பண்ண முடியும். என்ன அப்படின்னா நம்மளோட லோ பீம் யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாது. அண்ட் ஹை பீம் எங்கே தேவைப்படுமோ அங்கே மட்டும்தான் நம்ம கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ரெகுலராக நம்ம கஸ்டமர்ஸ்க்கு இன்சிஸ்ட் பண்ணுற விஷயம் ஒவ்வொரு டெலிவரி அப்பையும் எப்படி வந்து லோ பீம் யூஸ் பண்ணணும், எப்படி ஹை பீம் யூஸ் பண்ணுங்கிறது தெளிவாக இன்ஃபார்ம் பண்ணி தான் கொடுக்குறோம். அண்ட் நம்ம கஸ்டமர்ஸ் அவங்களே லைட் அவுட்புட்டை பார்த்ததுக்கப்புறம் சொல்ற விஷயம் என்னன்னா, எங்களுக்கு இந்த லோ பீமே சூப்பரா இருக்குங்க, இதுக்கு மேல இந்த ஹை பீம் வந்து எங்களுக்கு தேவையப்படாது, எதுக்கு தேவையில்லாம நம்ம ஹை பீம் யூஸ் பண்ண போறோம், எங்களுக்கு தேவையான வெளிச்சம் லோ பீம்லேயே கிடைச்சிருச்சு. அண்ட் ஒரிஜினல் லைட் பாத்தீங்க அப்படின்னா லோ பீம் வந்து வெளிச்சம் பத்தல, அதனால தான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரியும்னு சொல்லி ஹை பீம் யூஸ் பண்றோம். ஸோ இப்போ லோ பீம்லேயே பெட்டரான வெளிச்சம் கிடைக்கும் போது ஹை பீம் யூஸ் பண்றதுக்கான தேவையே எங்களுக்கு இல்லைங்க. நாங்கள் கான்ஃபிடென்ட்டா எல்லாத்துக்கும் சேஃபா வந்து லோ பீம்லேயே எங்களால் ட்ரைவ் பண்ண முடியும்னு சொல்லி எல்லாருமே கான்ஃபிடென்ட்டா சொல்றாங்க. அதுதான் வண்டி யூஸ் பண்ணி வண்டி எடுத்துட்டு போனதுக்கப்புறம் யூஸ்வலாக நாங்கள் வந்து ஃபீட்பேக் கேட்போம். சுபாஷ் ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஃபைன்ங்க, நல்லா இருக்கீங்க. நான் கொஞ்சம் ட்ரிப்லாம் போயிட்டு வந்தேன் இங்க இருந்து. சூப்பர் ப்ரோ. நீங்க சொல்லும் போது எனக்கு வந்து எல்லாமே லோ பீம்லயே தான். எனக்குன்னா நான் 80 to 100 km ஸ்பீட்ல போகும்போது எனக்கு லோ பீமே ஸ்பீடு கவர் ஆகுது. மேல நம்ம ரொம்ப ஏதாவது ஒரு ரொம்ப லாங்ல ஒரு ஜர்னி ரொம்ப காடா போது மட்டும் தான் எனக்கு ஹை பீம் தேவைப்படும். ஹை பீம் தேவை. மத்தபடி 80 to 100 km மெயின்டைன் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஸ்பீடுக்கு விசிபிலிட்டி அழகா தெரியுது. சூப்பர் ப்ரோ. சோ அது டர்னிங் வந்தாலும் கூட நமக்கு தெரியுது. எனக்கு ரொம்ப திருப்தி ஜி. நீட்டா ஒரு பிசர் இல்லாம நீட்டா பசங்களுக்கு ரூபா கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க ப்ரோ. நாம அந்த மாதிரி தான் செட் பண்ணி வச்சிருக்கோம். அதாவது யூசுவலா நார்மலா இருக்க அக்சரிஸ் கிடைக்கிறதுக்கு சம்பந்தமே இருக்காது. அவங்க வே ஆஃப் ஒர்க்கிங்கும் சரி. அப்பா அவங்க சொல்ற விஷயமும் அதுதான். எங்களால வந்து லோ பீம்லேயே யூஸ் பண்ண முடியுது, ஹை பீம் தேவையே படல, ஒரு நல்ல ஒரு ஸ்பீட் வரைக்குமே லோ பீமே போதும், அதனால ஹை பீம்க்கான தேவையே இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி தான் ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. அதுதான் நாங்கள் எப்பயுமே இன்சிஸ்ட் பண்றது. அண்ட் எப்பயும் நம்ம சொல்ற மாதிரி மார்வல் டைலாக், great power comes with great responsibility. சாக்லேட்ஸ் யூஸ் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு வெளிச்சம் பத்தலன்னு சொல்லி ஷோரூமில் போயிட்டு இந்த ஹைட்டை தூக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி பண்ணுறதை பண்ணாதீங்க. ஷோரூமில் இருக்கிறவங்களுக்கு ப்ராப்பராக அலைன்மெண்ட் பண்ணுறது தெரியறதில்ல நிறைய பேர்த்துக்கு. ஸோ அதனால் நீங்கள் கேட்குறதுனால ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ இதனால் விளைவு என்னன்னா, உங்களோட லோ பீம், அதாவது ரோட்டில் அடிச்சுட்டு இருந்த கொஞ்சம் நஞ்ச லோ பீமும் மேலே வந்து ஏரில் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இன்னும் அந்த வெளிச்சம் வந்து உங்களுக்கு தெரியாத இடத்துக்கு தான் போகுமோ தவிர உங்களுக்கு பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகாது, ஜஸ்ட் ஹைட்டு தூக்கி வைக்கிறதுனால. அதே மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் எங்களுக்கும் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, லோ பீம்னா கொஞ்சம் ஹைட்டு வச்சு கொடுங்களேன், கொஞ்சம் வெளிச்சம் ஜாஸ்தியாக தெரியும் அப்படின்னு நினைப்பாங்க, சொல்லுவாங்க. பட் அவங்களுக்கு நாங்கள் கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். லோ பீம் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணனால 2 விஷயங்கள் தப்பாக போகுது. ஒரு விஷயம் ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். 2வது விஷயம், உங்களோட ஹை இன்டென்சிட்டி லைட் மேலே லிஃப்ட் பண்ணி வைக்கிறதுனால எல்லாம் ஏரில் ட்ராவல் ஆகுமோ தவிர உங்களுக்கு தேவையா எஃபெக்டிவா படுற இடத்துல, அதாவது ரோட்ல உங்களுக்கு லைட் தெரியாது. ஸோ இந்த ரியாலிட்டி எல்லாத்துக்குமே தெரியணும், புரியணும். இந்த விஷயங்கள் எல்லாமே எங்களோட பிரின்சிபல் படி ப்ராப்பரா வந்துடும். ஏன்னா எங்களோட பிரின்சிபல், யுவர் சேஃப்டி இஸ் அவர் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. அண்ட் ரோடு எல்லாத்துக்குமே சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த பிரின்சிபலை வச்சு தான் நம்ம மூவ் ஆகிட்டு இருக்கோம். அண்ட் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு வேற வண்டிகள் இருக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி லைட்டிங் இஷ்யூவால் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அண்ட் இங்கே இல்லைங்க ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்கேஸ் கால் ரீச் ஆகலை அப்படின்னா தயவுசெய்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ணும்போது உங்கள் ஹெட்லைட்டோட கிளியர் பிக்சர் அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்கள் வண்டிக்கு என்ன தேவையோ அதை எக்ஸாக்டாக எங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நேரோவாக எங்களுக்கு அனுப்ப முடியும். உங்களோட பிஸ்னஸ் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் 11 AM to 8 PM, மண்டே டு சாட்டர்டே, சண்டே கன்ஃபார்மாக கிடையாது. நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி இன்னொரு காரில் நல்ல லைட்டிங் செட்டப்போட பார்ப்போம். பாய், தேங்க்யூ.